கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் சங்கீதம் 84 அதிகாரம் 5 வசனம். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். Blessed are those whose strength is in you, whose hearts are set on pilgrimage. Psalm 84:5. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? அந்த ஆண்டு ரொம்ப எளிதா இல்லை. கனவுகள் உடைந்திருந்ததா, திட்டங்கள் தோல்வி அடைந்திருந்ததா, ஜபங்கள் கேட்கப்படாதது போல தோன்றுச்சா. புதிய ஆண்டு வந்தபோது சோஃபியாவும் கிரேசியும் இருவரும் ஒன்றாக அமைதியாக அமர்ந்திருந்தாங்களா. கடந்த ஆண்டின் சுமைகளும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் அவங்களுடைய இதயத்தை கனமாக்குச்சா. அவங்க பெரிய தீர்மானங்களெல்லாம் எடுக்கலையா, ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்தாங்களா. எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் இந்த ஆண்டில் நம்ம கடவுளோடு இருப்போம்னு சொல்லிட்டு எளிய பாதையை கேட்கலையா, பயணத்திற்காக வலிமையை மட்டும் கேட்டாங்களா. ஒவ்வொரு நாளும் அவங்க முன்னாடி போனாங்களா. சில நாட்கள் கண்ணீரோடு இருந்தாங்களா, சில நாட்கள் மெதுவாக போச்சா. ஆனால் எப்போவுமே ஒன்றாகவும் ஜெபத்துடனும் ஒருவருக்கு சோர்வு வந்தால் மற்றொருவர் ஜெபித்தாங்களா. பயம் வந்தால் ஏசப்பாவை நம்ப செஞ்சாங்களா. மெல்ல மெல்ல உடைந்த ஆண்டு அவர்களை நொறுக்கியதை நிறுத்துச்சா. இதயங்கள் மாற ஆரம்பிச்சுதா. உள்ளிருந்து ஒரு வலிமை பிறந்த மாதிரி இருந்ததா. வாழ்க்கை முழுமையாக மாறலை, ஆனால் ஏசப்பா அவர்களிடம் வலிமையை மாற்றினாரா. புதிய ஆண்டில் அவங்க அந்த வசனத்தை உணர்ந்தாங்களா. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். எந்த சூழ்நிலையும் சந்தோஷமோ துக்கமோ சோஃபியாவும் கிரேசியும் ஒன்றா இருந்தாங்களா, ஒன்றா ஜெபித்தாங்களா, ஏசப்பாவோட தொடர்ந்து நடந்தாங்களா. அவர்கள் புதிய ஆண்டுக்குள் நுழைந்தாங்களா. முழுமையாக குணமடைந்தவர்கள் இல்லை, ஆனால் நம்பிக்கையுடனோ பயம் இல்லாதவர்களா இல்லை, ஆனால் நம்பிக்கையால் நிரம்பியவர்களுமா மிகுந்த ஆசீர்வாதம் பெற்றாங்களா. எந்த நிலையில் நம்ம இருந்தாலோ ஒன்றாக இருந்து ஏசப்பாவை நம்பி ஜெபித்து நடந்தா அவரே நம்மளுடைய உண்மையான வலிமையாக மாறுவார். ஆமென்.